கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம் சிறு பிள்ளைகளுக்காக நாம் சுபாரத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நம் சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஏன் ஆண்டவர் ஒரு தாய்க்கு இணையாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த தாய்க்கு தான் அதோடைய அன்பு, அந்த வேதனை, அந்த கர்ப்ப வேதனை தெரியும். அது போலதான் கர்த்தர் அதை காட்டிலும் நம்முடைய தகப்பன் நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிவார். அவரை போல நம்ம செபிக்க கற்றுக்கொள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம் பாரத்தோடு கூட நம்ம செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாய்க்கு இருக்கிறதான அந்த வேதனை, அந்த வேதனை நமக்கு இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் இருப்பது கடினமாய் காணப்படுது. மற்றவருடைய வேதனையை பார்த்து விட்டு போகிறார்களே தவிர அந்த வேதனையை உணர்ந்து அப்படியே அதை உணர்ந்து அதிலிருந்து ஆற்றுகிற அந்த எண்ணம் இல்லை. அப்படி அந்த மாதிரி ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு இருதயம் நம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஒரு சில இடத்துல பார்க்கிறோம், ஆனால் எல்லாருக்குமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம விழுந்து அடித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் மற்ற பிள்ளைகள் துக்கப்படும் பொழுது, மற்ற பிள்ளைகள் அப்படியே வேதனையில் இருக்கும் பொழுது பார்த்து விட்டு அப்படியே அசட்டியாகி போகிறோம். இப்படி போகிறத காட்டிலும் நம்ம ஜெபிக்கலாம் இல்லைங்களா? ஆண்டவர் கேட்கிறார், வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நம்ம அட்லீஸ்ட் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக எதுவும் கொடுக்கலனா கூட, உங்களை ஆற்ற தேய்ச்சலனா கூட ஒரு வார்த்தை சொல்லி, நான் உன் கூட இருக்கிறேன், நான் ஏதாவது செய்கிறேன், உன்னை நான் வாழ வைக்கிறேன், ஏதோ ஒரு நற்கிரியை சொல்லி செய்யாவிட்டாலும் கூட வாய் சும்மா தான் இருக்குது. இந்த வாயாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அனாத பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் சொல்வீங்க. அனாத பிள்ளைங்களை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த பிள்ளைங்களை படுற பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை பிள்ளைங்க ஒரு நாள் நல்ல ஆகாரம் சாப்பிடலாம் கூட அப்படியே ஏதோ கஷ்டத்தை போல நம்ம உணர்றோம் இல்லைங்களா? அப்போ அந்த சின்ன சின்ன அனாத பிள்ளைகள்லாம் அந்த COVID-19 அந்த பிள்ளைகள்லாம் நல்லா சாப்பிட்றாங்களா? நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நினைச்சு பார்க்குறோமா? ஆண்டவர் சொல்றார், வழியிலே என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிதாபம் முதல்ல ஒரு மனுஷனா பிறந்தா அந்த பரிதாபம் கொள்கிற இருதயம் வர வேண்டும். அந்த பரிதாபம் இல்லை. நம்ம சாப்பிட்றோம், நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றோம், நம்ம மனைவி சாப்பிட்றோம், கணவன் சாப்பிட்றோம், இந்த குடும்பம் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு அதுக்குள்ளவே வருகிற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியாதபடி நம்ம தவிக்கிறோம். காரணம் என்ன? நமக்குள்ள அந்த ஒரு பரிதாபம் என்கிற எண்ணம் இல்லை. அவன் பார்த்து விட்டு போகிற எண்ணம் இருக்கிறது, ஆனா பரிதாபம் கொள்கிற இருதயம் இல்லை. ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை கண்ணுல கொண்டு வாங்க, நம்ம பிரச்சனைக்கு நம்ம ஜெபித்து அதுக்கே விடுதலை இல்லாதபடி நம்ம அப்படியே சோர்ந்து போய்கிறோம். ஆனா மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மாறுதலை விடுதலையும் அவர் கொடுப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை கண்ணுல நீங்க அப்படியே உங்க பிரச்சனையே வரும்பொழுது அடுத்தவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். அப்படியே சேர்ந்து அவங்களுக்கு ஜெபிச்சிங்கன்னா சரிங்களா? அப்படி இந்த நாள்ல கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இப்ப ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்டதான ஒரு கர்ப்ப வேதனை தானா வந்துடும். ஜெபிக்கிற ஜெப குறிப்பு அது நம்ம பிள்ளை அப்படின்னு நீங்க அந்த குறிப்பை நினைச்சிட்டீங்கனாலே தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைகளுக்காக நீங்க அழுது நீங்க கண்ணீரோடு ஜெபிப்பீங்க சரிங்களா? நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கலாம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். சொல்லி
நாம் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்கு உள்ள ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது சிறு பிள்ளைகளுக்கு உண்டான சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நீங்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். காயினும் ஆபேலுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. என்னுடைய சகோதரன் மேலே அங்கு பொறாமை கொண்டார். அது மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர்கள் தன்னுடைய சகோதரனையே பாருங்க, அவளை போய் சொல்றாங்க, தன் தகப்பனத்துல வந்து யோசேப்பு கொலைந்து போனான், பீரிட்டு போயிட்டு ஒரு மிருகம் அடித்து போட்டதுன்னு சொல்லி ரத்தத்தை ஒரு ஆட்டை அடித்து இந்த துணியில நினைச்சு எடுத்துட்டு வந்து தன் தகப்பன்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. தன் கூட பிறந்த சகோதரனையே கொண்டு போட்டு இப்படிப்பட்டதான ஒரு கொலை பாதகர் அவளை கொலை செய்கிற அளவுக்கு தன் சொன்ன ரத்தத்துக்கே கொலை செய்கிற அளவுக்கு காரணமாக காணப்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு ஏற்ற தாழ்வுகள், பொறாமைகள், போட்டிகள். இந்த நாளில கூட ஒரு பிள்ளைகளுக்கு கூட பிறந்த ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கலாம், 2 பிள்ளைகள் இருக்கலாம், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கூட பிறந்த பிள்ளைகளுக்குள்ளாக போட்டியும் அல்லது பொறாமையும் இருக்கக்கூடாது. அப்படி வருவதற்கு காரணம் என்ன? அவருடைய தாய் தகப்பனுக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக அப்படியே காணப்படும். அந்த பிள்ளைகளை போட்டு அடிக்கிறோம், இப்படி இப்படி செய்கிற, அப்படி செய்கிற, ஏன் இப்படி போட்டி, ஏன் இப்படி ஞானம் இல்லை, ஏன் இப்படி பொறாமப்படுற, ஏன் இப்படி கொலவெறி படிக்கிற, ஏன் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுற அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை போட்டு நம்ம அடிக்கிறோம். அப்படியே பெரியவர்கள் நமக்கு அதே போல ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாமும் என்ன செய்கிறோம்? அதே போலவே தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை போட்டு நம்ம அதிகாரத்தினால அடிக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான், ஒரு கிரியைகள் வந்து மாறணும். அந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் போகணும்னா ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும். பாவ நிவர்த்தி செய்யணும். பிள்ளைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குதுன்னா நம்ம தான் அந்த கிரிகள் நம்ம உயிரோடு வாழும் போதே அந்த பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுக்காக வந்து அநியாயமா பேசும்பொழுது அமைதியா உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நீதியும் நியாயமும் உள்ள பிள்ளைகளா, தக்க நேரத்துல சரியா நீதி சரி கட்டுகிற பிள்ளைகளாய், நியாயத்தை எடுத்து பேசுகிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். அவன் எது சொன்னாலும் அமைதியா ஒண்ணுமே தெரியாதபடி போகக்கூடாது. எந்த சண்டையானாலும் சரி, எப்பேற்பட்ட காரிய சமத்தனாய் நீதியுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சத்ருவோடு யுத்தம் பிள்ளைகளாய் வளர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நாளில கூட நாம் ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, உண்மையாகவே இப்படி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு கோபம் வரலாம். பெற்றவர்கள் அவர்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறது, முற்பிதாக்களுடைய கிரியைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த நாளிலே பரிபூர்ணமான விடுதலையும் தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்கு உள்ள ஏற்ற தாழ்வுகள் நீங்கும்படி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும் ஐயா. இதை கேட்கிற அப்பா ஒவ்வொருவரும் என் தேவரே, இந்த தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணிந்து ஆண்டவரே நோக்கி ஆண்டவரை விண்ணப்பிக்கிட்டோம். ஜெபாவி எங்கள் மீது இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூடப்பா இந்த வேலையில தேவரி நோக்கி முகத்தை நோக்கி பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர். ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஏற்ற தாழ்வுகள், சுபாவங்கள், போட்டி பொறாமைகள், மாம்சத்தின் கிரியைகளினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாதிக்கப்படுவது மட்டுமல்லப்பா, அவர் ரத்தத்தில் இருக்கிறதான ஜென்ம சுபாவங்களை கர்த்தர் நீர் அழித்து
போட வேண்டுமா நான் ஜெபிக்க. ஏற்ற தாழ்வுகள் ஆண்டவரே இந்த காலத்துல கூட பிறந்த இந்த பிள்ளை கூட பிறந்த சகோதரருக்கு சகோதரிகளுக்குள்ள இருக்கிறதான போட்டிகள் பொறாமைகள் வன்கங்களை நீர் அழிக்க வேண்டுமா நான் ஜெபிக்க. நிர்மூலமாக்கி போட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவருக்குள்ள ஒருவர் விரோதமாய் பொறாமைகளும் போட்டிகளும் ஆண்டவரே யாக்கோபனுடைய பிள்ளைகள் ராகேலுடைய லேயாளுடைய பிள்ளைகள் அடித்து தேவரே தகப்பனை துன்மார்க்கனாய் தேவனே வேசித்தனத்திலும் உபசாரத்திலும் என் தேவரே தகப்பனுக்கும் தேவனுக்கும் துரோகிகளாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது போல அப்படி இராதபடிக்கு என் தேவன் மறுபடியும் நீ கட்டளை வல்லமையிலவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் நீ யோசேப்போடு கூட இணைந்து சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் ஒரு தருணத்தை தந்த நீதியுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வாலிலுமே வல்லமையில கரம் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தேவி குடும்பத்தோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய சகோதரனுக்கும் சகோதரியோடு கூட கசப்போடு கூட பொறாமையோடு கூட வன்கங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வல்லமையில கரம் இப்பொழுது தேவரே தகப்பனே அவர்களுக்குள்ளாக இருக்கிற கசப்பின் வேரை நீர் உடைக்க வேண்டுமாய் பிடுங்கி போட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான எல்லா உள்ளந்தரைகளை ஊழி பார்க்கிற தேவன் ஆண்டவரே பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவரும் இல்லை, சகலமுடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமுமாயும் அது வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே கர்த்தருடைய வல்லமையில கரம் இருதயத்தை ஆராய்ந்து அலசி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானத்துக்குள்ளாக கர்த்தர் கடந்து நடத்தி செல்வீராக. ஏற்ற தாழ்வுகளுக்குள்ளாக இதோ போட்டியும் பொறாமையும் வன்கலும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சிறு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும். சிறு வயதிலேயே எப்படிப்பட்டவங்களா வளர்ந்ததினாலே ஆண்டவரே தேசத்துக்கும் தேவனுக்கும் ஆண்டவரே தேவனின் துரோகிகளாய் ஆண்டவரே பின்னாட்களில் அவர்கள் உருவாகாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான எல்லா ஜென்ம சுபாவங்களை நீ அழிப்பீராக. இப்பொழுது நீ அழிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் குறித்து ஆண்டவரே பெற்றவர்கள் பாரப்படட்டும், பெற்றவர்கள் ஆண்டவர் கண்ணீர் விடட்டும். ஆண்டவரே பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர், பரிதாபப்படுகிற கர்த்தர். மோசே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக அவர் தேவரே தகப்பனுடைய சமூகத்திலே ஆண்டவரே கெஞ்சி பிரார்த்தித்தார் அல்லவா, விண்ணப்பித்தாரே. பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கை நீ நினைத்தருளும் ஆண்டவரே, நீ நினைத்தருளும் ஆண்டவரே என்று ஜெபித்த போது என் கர்த்தர் நீர் மனஸ்தாபப்பட்டு நீ ஜனங்களை பார்த்து நீ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே நீ பரிதாபம் கொள்ளுவீராக. இந்த வேலையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாதபடிக்கு தேவரே ஏற்ற தாழ்வுகளோடு கூட காணப்படுகிற போட்டிகள் பொறாமைகள் வன்கங்கள் மாம்சத்தின் கிரியைகள் அசுத்தங்கள் அருவருப்புகளுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளிலே கர்த்தரை தொடுவீராக அஞ்ச தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் தேவனுடைய அக்கினி இறங்கமணியா நான் ஜெபிக்கிறேன். தேவ அக்கினி பற்றி எரிவதாக. ஓரிவல தரபோ சந்திரிவி ஆந்துர கபதுரி ஆந்துரா லோதா துரா கபதுரி ஆந்துரா லாம துராங்கதி ஆந்துர கபல தரபலவோ லோரிவல தரபலவோ சந்திரிவி ஆந்துர கபல தரபலவோ அக்கினி பற்றி எரிவணுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கமணியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீ தாமே இந்த சின்ன வயதிலே கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை நீ அழித்து போடுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவன், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற கர்த்தர். இந்த நாளில கூட அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்ந்த உம்மாலே ஆகும் என்று எழுதி இருக்கிறது. அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இருக்கிறதான கிரியைகளை அழிப்பீராக. ஏற்ற தாழ்வுகள் ஆண்டவரே அழிப்பீராக. ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையுள்ள பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஆண்டவரே தேவனே ஆண்டவரே ஜென்ம சுபாவங்கள் இராதபடிக்கு தேவந்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தூக்கி எடுப்பீராக. அவருடைய ஆறுதலை படுத்துவீராக. ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் யார் ஆண்டவரே நேரத்துல சமூகத்துல விண்ணப்பிக்கிறார்களோ என் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுக்குள்ளாக பொறாமைகளோ பெருமையான எண்ணங்களோ இராதபடிக்கு மெட்டுமையான கண்கள் இராதபடிக்கு தாழ்த்தி போடுவீராக. தாழ்மையை கட்டளிவீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை நீ ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்தவர்களாக இருக்க நாம் ஜெபிப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் சரியா அவங்க கேட்கிற பேசுகிற வார்த்தைக்கு சரியா ஒரு எப்படி ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிற துணிகரமா விரலிட்டுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறது. இப்பொழுது ஒரு பயந்த ஒரு கீழ்ப்படிதல் ஒரு தகப்பன் என்கிறதான ஒரு
எண்ணம் கூட இருப்பதில்லை. கேட்டு ஏதாவது ஒரு கேட்டாலே உடனே துணிகரமாய் பதில் சொல்லுவதும், கோபிப்பதும், எதிர்த்து பேசுவதும் மீறுதல் செய்கிற பிள்ளைகளால் காணப்படுகிறது. காரணம் என்ன? இந்த நாளிலே வருகிற காலங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான உள்ளே இருக்கிறதான மீறுதல் செய்கிறதான குணம், மிஞ்சுகிறதான குணம், எதிர்க்கிறதான குணம், அந்த பிசாசனுடைய துணிகள் அப்படிப்பட்டதான கிரியைகளை உடைக்கும்படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கலாம். கண்களை மூடி நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கும் ஐயா, அந்த பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று தேவனையே துதிக்கிறோம். பொய் சொல்லுகிற பெற்றோர்கள் ஏராளம் உண்டு. உண்மையாகவே தன்னை தாழ்த்தி என் பிள்ளைகள் இதோ நான் மேலுக்கு என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் அது உண்மை அல்ல. ஆனால் என் பிள்ளைகள் அடங்காதவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், மீறுகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இதோ யாரெல்லாம் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுபாவங்களை அறிக்கையிட்டு விடுதலை கொடுப்பீராங்க, விடுதலை கொடுப்பீராங்க. நான் உயிரோடு இருக்கும்போதே என் பிள்ளைகள் இப்படி பிரிவினைகளோடு கசப்போடு கூட விரோதமாய் ஆண்டவரே காணப்படுகிறார்களே, நான் இன்று மறித்து போனால் ஆண்டவரே என் சந்ததி அற்று போகுமே. என் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ வேண்டும், சந்ததி நீடிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பிள்ளைகள், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட கதறுகிற ஏராளமான பெற்றோர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வல்லமை இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். ஓ ரபா துரா கதுரி அந்துரா ஓரி பல தரபல ஓ சந்திரிவி அந்துரா அந்துரா கவதுரா அந்துரா கவல வரோ ஓ ரபா துராந்துர கவல தரபலவோ கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே சாமியோட சமூகத்திலே ஆலயத்திலே தேவரீ தகப்பனே ஆண்டவரே தேவரீ தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையாய் பயந்து ஆலயத்தையே சுத்திகரிக்கிற பிள்ளையாய் தீர்க்கதரிசியாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இறங்கட்டும் ஆண்டவரே. சாமுவேலை போல கர்த்தருக்காக ஆண்டவரே தன் தாய் பிரதிஷ்டை பண்ணி அந்த பிள்ளையை ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தாலும் கூட அந்த பிள்ளையை ஆலயத்தில் இருக்கும்போது அவள் தாய் வந்து அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளை தாயோடு போகவில்லை. ஆலயத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளை என்று தாய் சொல்லும் பொழுது அப்படியே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து பயந்து ஆலயத்திலே தீர்க்கதரிசியாய் ஒரு விளக்காய் இருந்தது போல இந்த வேலையில தகப்பனை ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருக்காக ஆண்டவரே தேவரீ தகப்பனை மகிமையாய் உடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் உடைய ஸ்டைலா உடைய ரூபமா இந்த பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டுமா நான் செபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலைவர்கள் உள்ளம் கால் வரைக்கும் தேவ அக்கினி இறங்கட்டும். க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லா எலும்புகள், நரம்புகள், தசைகள் நீர் உருவாக்கின அத்தனை சிருஷ்டிப்பின் அவயவங்களுக்குள்ள ஆட்டுக்குடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. அப்பா நீ உருவாக்கின பிள்ளைகள் உமக்கேற்ற பாத்திரமாய் நிற்பாராக, கனமுள்ள பாத்திரமாய் நிற்க வைப்பீராக. உமக்கு அடங்கி இருக்கும்படி ஆண்டவரே உமக்கு அடங்கி இருக்கும்படி ஒப்பு கொடுப்பார்களாக. நீதியுள்ள தேவன் ஏற்றுக்கொள்வீராக. ஓரி பல தரவோ சந்திரிவி அந்துரா லோமந்துராங்கதி அந்துரா கமலவோ ஓரி கவதுரி அந்துரா கமல தரபலவோ ஓரி பல தரபலவோ சந்திரிவி அந்துரா கமல தரபலவோ. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அக்கினி இறங்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருவதாக, பயம் வருவதாக. ஓரமந்துராங்கதி ஹந்துர கவல தரவலவோ லோரி பல தரவலவோ சந்திரிவி அந்துரா லோரி மந்துராங்கதி ஹந்துர கவல தரவலவோ லோரி பலவோ ஷவலவோ ஓரமந்துராங்கதி ஹந்துர கவல தரவலவோ. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும். அந்த பிள்ளைகளை கர்த்தரை தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே அடங்காத பிள்ளைகளை கர்த்தரை அடக்கி என் தேவன் தகப்பனுடைய கிருபைக்குள்ளாக கொண்டு வருவீராக. யாரெல்லாம் கதறுகிறார்களோ, தன் பிள்ளைகளை நினைத்து அழுகிறார்களோ, கண்ணீர் விடுகிறார்களோ, கர்த்தாவே மனுஷால் கூடாத காரியம் என் தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து கொள்கிற ஞானம் அவர்களுக்குள்ளாக வருவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவர்கள் கர்த்தருடைய ஞானத்தாலும் தேவன் அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்களாக. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும், அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும், மாற்ற அரவணைத்துக் கொள்வீராக. தேவாக்கினி ஆண்டவர் அவர்கள் மீது இறங்கும்படியா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு வல்லமை இறங்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருதயத்தில் உண்டாகட்டும். அப்பா அப்படியே கீழ்ப்படிவார்களாக. உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து
அந்த தேவனுக்கு ஏற்ற அந்த பயந்த உகந்த பிள்ளைகளா பிரியமான பிள்ளைகளா தேவரே நீ உருவாக்கி கொள்ள வேண்டுமா நான் செபித்தேன். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிற ஐயா கர்த்தர் நீதாமே மாற்ற நீ வல்லவராக இருக்கிறீ. மாற்றித்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அது மாத்திரமல்ல இப்பொழுது பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன், இங்கே பார்த்தாலும் மழை, பார்த்தாலும் வியாதிகள், தொற்று நோய், கிருமிகள், தண்ணீரால் பரவும் நீரால் வருகிற வியாதிகள், விசேஷமாக ஃபீவர், தண்ணீர்னால, கிருமிகள்னால, இன்ஃபெக்ஷனால நிறைய வியாதிகள், ஃபீவர், எல்லாம் அந்த மூளை காய்ச்சல்கள், என்னென்னவோ காய்ச்சல் சொல்கிறாங்க. ஸோ இந்த காய்ச்சலிருந்து இந்த பிள்ளைகள் தண்ணீர் மூலமாக வருகிற அந்த வியாதிகளை நீங்கி சுகமாக இருக்கும்படி நம்ம சொல்லியிருக்கோமே. எல்லா இன்ஃபெக்ஷன்லேருந்து விடுதலையாகும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே நான் சொல்லுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எப்படி துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த எப்படி தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்தில் என் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்க ஃபீவரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய வியாதி நிமித்தம் ஆண்டவரே வேதனையோடு கூட கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கேன். வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் அவர்களை தேற்றுகிறார்கள் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா ஆண்டவரே. ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளிக்க வல்லமை இறங்குவதாக. மகிமை 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 இறங்குவதாக. glory 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 glory. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சொன்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, கை குழந்தைகளுக்காக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை தரும் ஆண்டவரே. ஃபீவரோ, எந்த காய்ச்சலோ, எந்த டிசீஸோ, எந்த இன்ஃபெக்ஷனோ ஏதும் அந்த பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு தேவ அக்கினி பற்றி எரிய வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். பரலோகத்தின் அக்கினி பரலோக சேனைகள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே மகிமை இறங்கட்டும். இந்த வியாதி வியாதிபடிக்கு இதோ நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வாதைகளை ஒன்றும் நான் வரப்பண்ணேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. இதோ உன்னை பணிக்கிற யாவரும் மேலும் அதை நான் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொன்னபடி இப்பொழுதே தேவரே ஒவ்வொரு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தன் மடியிலே போட்டு கதறி கொண்டிருக்கிற இந்த காய்ச்சல் இந்த பிள்ளை சுகமாக வேண்டும். இந்த காய்ச்சலினாலே என் தேவரே மரித்து போகிற எத்தனையோ ஏராளமான குழந்தைகள் உண்டு. தேவனுடைய வல்லமையில கரம் இறங்கட்டும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளையோட சத்தத்தை நீ கேட்பீராக அப்பா. வல்லமை இறங்குவதாக. அந்த குழந்தைகளை கண்ணீரை தேவன் காண்பீராக, கேட்பீராக. அந்த பிள்ளைகள் காய்ச்சலின் உஷ்ணத்தினாலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகளுக்கு தேவன் இரக்கமாக இருப்பீராக. நீ பரிதாபம் கொள்வீராக, நீ மனஸ்தாபப்படுவீராக. உடைய இறங்கி வருவதாக. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறதான அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் சொல்றீங்க கர்த்தாவே மகிமை இறங்கட்டும். எந்த நாள் அந்த வியாதி வந்தது என்பது ஆண்டவரே உமக்கு தான் தெரியும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. தண்ணீர் மூலமாய் ஆகாரத்தின் மூலமாய் எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்குமானால் கர்த்தர் ஏற்ற பலனை கொடுப்பீராக. அந்த இன்ஃபெக்ஷன் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த எல்லா இன்ஃபெக்ஷனும் வெளியேறுவதாக. உள்ளே இருக்கிறதான எல்லா கிருமிகள் எல்லாவற்றையும் அழிப்பீராக. ரத்தத்தில் ஜீவன் இறங்கட்டும். வார்த்தை இறங்கும்படி நான் சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இதோ சரீரத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே அக்கினி இறங்குவதாக. இந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போவதாக. அந்நிய அக்கினி சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக. பயத்தின் வல்லமைகள் வெளியேறட்டும். பயத்தினாலே வந்த காய்ச்சல்கள் வெளியேறுவதாக. ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் பிள்ளைகளை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடாக. இந்த காய்ச்சலினாலே இந்த ஃபீவரினாலே ஆண்டவரே மூளை காய்ச்சல்கள் இன்னும் இந்த காய்ச்சலில் ஏராளமான ஃபீவர்னால பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வல்லமையில கரம் இறங்கட்டும். டாக்டர் சாலை கைவிடப்பட்ட பிள்ளைகள் மீது தேவாக்கினி இறங்கட்டும். தூக்கி எடுங்கப்பா. ஒரு குழந்தை இந்த நாளில மறிக்க கூடாது. ஒரு குழந்தை நாளில மறித்து போக கூடாது. டாக்டர் சொல்லலாம் இனிமே கர்த்தர் தான் கடவுள் தான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே மரணத்துக்கு ஏதுவாய் போகக்கூடாது. மறைக்கிற கடுமைக்கு போகக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்கிற தேவன், இஸ்மவேலின் சத்தத்தை கேட்க தேவன் அப்பா நீ இறங்கும் ஐயா. அந்த இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்க தேவன் நீரல்லவா. அல்லவா இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும்.
கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பீராக. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பெட்டில் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுகிற வேதனைகள், ஒவ்வொரு தாயும் தகப்பனும் படுகிறதான வேதனைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே, யாரும் தேற்ற முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே இறங்கும் ஐயா. கைவிடப்பட்ட பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. மகிமை இறங்கட்டும். glory 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 glory. அந்த வெட்டு முழுவதும் தேவ அக்கினி இறங்கட்டும். பொல்லாத சத்துருமார்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை கொண்டு வராதபடிக்கு ஜீவனை எடுக்கபடி போராடுகிற பொல்லாத சத்துருடைய வல்லமைகளை உடைக்க இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. கர்த்தரை உடைப்பீராக அப்பா, நீ உடைப்பீராக ஆண்டவரே. மகிமை இறங்கட்டும். ஓ ரிபா பாபா துரா ஓ ரா துரா கபலவ சந்திரி வியாந்திர கபல தரபலவோ ஓ கபலி ஆந்திர கப. ரத்தத்தை சுத்திகரிங்க நரம்புகளில் எலும்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை தொடும் கரத்தை பிடித்து தூக்கி எடுப்பீராக. பேதுருவின் மாமி தொட்ட தேவன், கரத்தை பிடித்த தேவன். இந்த நாளிலே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறதான காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை தேவனை தொடுவீராக. அந்த அந்நிய அக்கினி எரிந்து போகும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மாட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிங்க. சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஒரிபல தரபலவோ சந்திரிவி ஆந்திர கபதுராந்திர கபல தரபலவோ ஓரபல துராந்துரா கபதி சுந்தர கபல தரபலவோ ஒரிபல தரபலவோ சந்திரிவி ஆந்திர கபல தரபலவோ. fire out fire out fire out. glory 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 glory. அன்னி அக்கினி விழுந்து போவதாக. கர்த்தாவே பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை நீ தருவீராக. நீ தந்துவிட்டபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென் ஆமென். மாத்திரமல்ல, நான்காவது குறிப்பு, சினிமா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் சினிமா மோகம். சினிமா பார்க்க முடியாது, சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது. தாய் தகப்பனை பிரிந்து கூட இருக்கலாம். சினிமாவுக்காக தாய் தகப்பனை கூட வித்துருவாங்க. தாய் தகப்பன் இன்னைக்கு வீட்டில் இருந்து அவ்வளோ பாரமா இருக்கு. பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறாங்களா, அவ்வளோ இடைஞ்சலா இருக்கு. வெளியில போனா அவங்களுக்கு சந்தோஷம். ஒரிபல தரபலமோ சந்திரிவி ஆந்திர கபல தரபலமோ ஒரிமந்துரா கதுரி ஆந்திர கபல தரபலமோ ஓரிபல தரபலமோ சந்திரிவி ஆந்திர கபல தரபலமோ. அக்கினி இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு சினிமா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோகி பயமாக்க தேவாக்கினி பற்றிய மூலமாக நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜீசஸ் ஹalleluya. சினிமா பார்க்காம பிள்ளைகள் இருக்கணும். சினிமா பார்க்கணும்னு பேரண்ட்ஸ் நீங்கள் நினைச்சீங்கன்னா, நீங்களே சினிமா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சினிமா பார்க்கணும். சினிமா பார்க்கறதுனால என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பிறகு வீட்டை இச்சையாக இருப்பாயாக. பிறகு வீட்டை கூட எட்டி பார்க்கக்கூடாது. என்னுடைய காரியத்தை நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் சினிமா பார்க்கறதுனா எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல நான் சொல்கிறேன், ஒரு குழந்தைங்க இப்படி உருவாகணும் நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கலாம். ஆனால் பேரண்ட்ஸ் முதலாவது உருவாகணும். அவங்க சினிமா பார்க்காம இருந்தால் பிள்ளைகள் சினிமா பார்க்காது. ஆமே. அதுதான் தேவனாகிய கர்த்தரோட கட்டளைகளை கொடுத்தார். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றி அவர் சிலுவையை நமக்காக அந்த எல்லா துரைதங்களும் அதிகாரங்களையும் வெற்றி சிறந்த தேவன் அல்லவா. நாங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா கிரிகளும் உடைக்க அவரால் கூடும். நம்ம என்ன செய்யணும்? சினிமா பார்க்கணும் இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? உலகத்தினுடைய காரியங்களில் ஆசைப்பட்டு அதில் எல்லா காரியம் இந்த நாளில் பேரண்ட்ஸை விட பிள்ளைகளுக்கு ஃபோன், சினிமா, மோகம், டான்ஸ் இப்படிப்பட்டதான எல்லா கிரியைகள் தான் இப்போ ரொம்ப பிடிக்குது. பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த நீங்கள் பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற அந்த கிரிகள் எல்லாம் ஒரு நாள் வரும். ஆமே. அந்த கிரிகள் அதை பார்க்குறீங்களே, என்னென்ன காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க? எவ்வளோ காட்சிகள் பார்க்குறீங்க? நான் வெறும் டான்ஸ் தான் பார்க்குறேன், சும்மா என் திருப்திக்கு சமாதானத்துக்கு ஒரு காமெடி காட்சி தான் பார்க்குறேன், இதனால நான் சிரிக்கும் பொழுது எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு உங்களே நீங்கள் நீதிமான நீங்கள் பேசிக்கலாம். உங்கள் சுயநீதியின்படி நான் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம் நான் செய்யலை அப்படின்னு உங்களே நீங்கள் தேய்ச்சிக்கொள்ளுங்க. ஆனால் அந்த சினிமா மற்றவர்களுடைய காரியம் பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும். அவன் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுது
ஒரு நாள் வரும், அவர் விசாரிக்கிற நாள் வரும் பொழுது கன்றுக்குட்டியை செய்து இதுதான் நீங்க கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எவன் பாவம் செய்தானோ அவன் பேரை நான் கிறுக்கி போடுவேன். ஹல்லேலூயா. நம்ம கூட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா என்ன செய்யும், அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே கிறுக்கி போட்டுருவோம். அப்படியே கூட வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு தான், அப்படியே நம்ம என்ன செய்யணும், எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கிறுக்கி போட்டுருக்கோம். அப்படிதான் ஆண்டவரும் நம்ம இப்படிப்பட்ட ஆபாசமான கிரிகளோ நாமளும் அப்படி ரொம்ப வல்கரான காட்சியெல்லாம் நான் பார்க்கலையே. நான் சினிமா ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடுறதை தான் நான் பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆட்சி கொள்ளலாம். ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு உண்டான அந்த கிரியைகள் நம்ம கண்களால நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கண்களால பார்த்து நம்ம லைத்தோம் இல்லையா, அது பார்க்கறதுனால என்ன ஆகுது, அந்த ஆத்துமா சந்தோஷப்படுது. எதற்காக சந்தோஷப்பட்டது, பாவ சந்தோஷங்கள். அந்த பாவ சந்தோஷத்தினால அந்த ஆத்துமா கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவ சந்தோஷங்களினாலே சந்தோஷப்பட்டதுக்கு விசாரிக்கிற ஒரு நாள் வரும். ஆரோன் செய்ததான குற்றத்துக்கு அவருடைய குமாரர்கள் அப்படியே இருந்தாங்க. பாத்தீங்களா, தேவனுக்கு அந்த ஜனங்க தான் கண்டுபிடி செய்ய சொல்லி கண்டுபிடி எங்களுக்கு தெய்வங்கள் உண்டு பண்ணணும்னு கேட்டாங்க. ஆரோன் மோசைகளை எப்படி ஒரு அலட்சியமா அவர் பதில் சொல்றா பாத்தீங்களா, நான் உங்களுக்கு தெரியவே மோசே இது பொல்லாத ஜனம் இல்லையா, நான் போட்டு எல்லாத்தையும் பொண்ணு வெளியே வாங்கி போட்டது அக்னியில அது கண்டுகுட்டியா வந்துருச்சான். கண்டுகுட்டி அது அக்னியில போட்டா, இப்ப நம்ம அக்னியில போட்டா அது ஏதாவது ஒண்ணு வந்துருமா, நம்ம உருவாக்கும் பொழுது அவன் சொல்ற பதில் பாருங்க, எவ்வளவு ஒரு அசட்டையான காரியம். ஒரு ஆசாரியனா அழைக்கப்பட்டவர் அல்லவா, அவரே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவரு தப்பிக்கிறதுக்காக அவர் அப்படி அவங்க பேசிடலாம். ஆனா அவர் போலவே பாத்தீங்களா அவங்க பிள்ளைங்க அவங்க துணிகரமா தேவ சன்னிதியில வந்து ஆண்டவருக்கு தூபம் வருது, அக்னியை போட்டு தூபத்தை போடுறாங்க. போடும்பொழுது அங்கேயே ஆட்லேயே சன்னிதிலே அடித்து போட்டாங்க ஆண்டவர். அதான் நம்ம விசாரிக்கிற நேரம். அப்போ ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும், மோசே ஜனங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு அவர் சொல்லித்தார். அவர் சொல்றாங்க, என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, என் ஜனங்கள் போகணும், நாமும் ஆண்டவரே சொல்றியா இந்த இடத்துல விடக்கூடாது, நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட இந்த ஜனங்களை நீ மன்னியும் பரிதாபம் கொள்ளும் என்று அவர் சொல்லித்தார். பார்த்தீங்களா, அவர் தனக்காக அவர் ஒன்றுமே ஆண்டவரிடத்துல அவர் கேட்கல. அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நான் போய் பார்க்கணும்னு தான் அவர் கேட்டார், வேற எதையுமே அவர் கேட்கல. அவர் ஒரு பாவமும் செய்யல. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அவருக்கே பார்த்தீங்களா அந்த தேசத்துக்குள்ளாக அவர் போகவில்லை, பார்க்கதான் முடிந்தது. அது போலதான் மோசே அவர் இப்படிப்பட்டவராய் சொல்லித்தார். ஆனால் ஆரோன் தன் பிள்ளைகள் நான் இப்படிப்பட்டதான ஒரு துணிகரத்தை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாவ நிவர்த்தி செய்து தன் பிள்ளைகளுக்காக ஒரு கதறி இருக்க வேண்டும். அப்படியே அந்த துணிகரம் அசட்டை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாய், ஆவியானுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசின வார்த்தைகள் ஒரு நாள் அப்படியே வரும். அப்படி வரும்பொழுது விசாரிக்கும் போது ஐயோ பரிதாபம். அந்த நாளிலே ஒரு சமூகத்தில் அமர்ந்து உங்க பிள்ளைகள் சினிமா பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்க சந்தோஷம் பண்றீங்களா, இல்லை வேல்யூபிள் காஸ்ட்லியான செல்போன் வாங்கி நீங்க கொடுத்து அழகு பார்க்குறீங்களா, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி நீங்க வஸ்திரம் போட்டுக்கொள்ளுங்க, எல்லா ஆகாரம் சாப்பிடுங்க, மன ரம்மியமா வாழுங்க, சமாதானமா இருங்க, கர்த்தருடைய நீதியில நடங்க. ஆனா கர்த்தருக்கு அநீதியான காரியங்களை நடந்து நீங்க அழிந்து போகக்கூடாது. ஏன்னா ஒரு ஜீவன் இந்த பூமியில அவர் உருவாக்குவதை அவருடைய சித்தத்தின்படி அல்லவா அதை உணர்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் காலம் அப்படியே ஒரு 10 வருஷம் போச்சுன்னா நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் குற்றங்கள் நாளில வந்து தாக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், விழுந்து போவோம், கழிந்து போவோம். சினிமா பார்க்காதீங்க, ஆபாசமான காட்சிகளை பார்க்காதீர்கள், நீங்க தான் அழிந்து போவீங்க. அந்த கிளிகள் அழியாது, அந்த கிளிகள் அப்படியே பின்தொடர்ந்து போய் இன்னும் வேறொருவரை தாக்கி கொண்டு அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். அது அழியாது. ஆட்டுக்குள்ள ரத்தத்துக்குள்ளாக ஓடி வந்தாலுடைய அதை அழிக்கவே முடியாது. இந்த நாளில ஆண்டவரிடத்துல உங்க பிள்ளைங்க சினிமா பார்க்கறாங்க, நீங்க சொல்லலாம், ஐயோ என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளைங்க அப்படியே கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி போய் சொல்றீங்களா? அப்படிதான் சொல்றீங்க. உண்மையா நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைங்க சினிமாவே பார்க்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் உங்களுடையதான். நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை
அப்படியே உங்களை இன்னும் அதிகமான நீதிக்குள்ளாக பரிசுக்குள்ளாக கொண்டு போவாராக. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் அரவணைத்துக் கொள்வாராக. உங்களுடைய சந்ததி முழுவதும் அவர் ஏற்றி தாங்கிக் கொள்வாராக. ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லினேன். இதோ என் தேவி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன்னையும் மறந்து நான் எதற்காக நான் பிறந்தோம் என்றதான உணர்வற்று போய் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்துல மனித வீட்டினுடைய வாசல்கள் ஆண்டவரே இருதயத்துக்குள்ள உருவாகிறதான சிந்தையில இருக்கிறதான எல்லா கிரிகளும் அப்படியே எல்லா அவயவங்களுக்கும் உள்ளே போய் விரோதமாய் செயல்படும்படியாய் செய்து கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய எல்லா கிரிகளும் கர்த்தர் நீர் உடைப்பீராக. கண்களினாலே கண்களின் நீச்சை தேவரே மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை நீ மூன்றும் ஆண்டவரே அழிந்து போய்விடாதபடிக்கு பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்கிறேன். அப்படியே இந்த பிசாசினால் உண்டானவைகளை அழித்து போடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. அந்த பிள்ளைகள் வழியிலேயே அழிந்து போய்விடாதபடி, கர்த்தருடைய கோபத்தினால் அழிந்து போய்விடாதபடி, நிர்மூலமாகாதபடி, தீங்கு அவர்களை பின்தொடராதபடிக்கு ஆண்டவரே அந்த காலம் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். தாய் தகப்பனும் முழங்கால் படிட்டு பிள்ளைகளுக்காக கதறி அழுது செபிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஆண்டவரே நான் சினிமா பார்க்க வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி உண்மையை சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அப்பா நீர் உதவி செய்வீராக. அவர்களை விலக்கி விடுவீராக. அவர்கள் உமக்கென்று அவர்கள் மிக வேண்டும் என்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நினைக்க சொல்லுகிறார்கள் அல்லவா. கர்த்தர் நீதாமே ஆண்டவரே உடைப்பீராக. கர்த்தர் நீ காத்துக் கொள்வீராக. அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி என் தேவரே உடைய கிருபையினாலே மூடிக்கொள்வீராக. அந்த பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடிப்பீராக. கர்த்தனுடைய வல்லமையிலும் கர்த்தருடைய பட்டயம் பிள்ளைகளுடைய எல்லா தேவ விரோதமான கிரிகளை அழிப்பீராக. கண்களை பரிசுத்தப்படுத்தி அந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நம்ம நல்லா இருக்கும், நம்ம நல்லா மாடி வீடு நல்ல வசதியோடு கூட நம்ம இருக்கிற ஒரு குறையில்லாம அந்த வச்சிருக்கிறாங்கன்னா அதே கண்களை மூடுங்களேன். இப்போ எவ்வளோ மழை பெய்யுது பாருங்க, எவ்வளோ மழை. என் பிள்ளைகள் ஒரு குடிசையில் இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது அவங்களுடைய வாழ்க்கை, அது அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அதை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மழை காலத்துல பரிதாபம் மோசை கூட சொல்லலாம். அந்த ஜனங்க நான் என்ன ஆண்டவரை பண்ணுவேன், நான் உங்க சமூகத்துல தானே இருந்தேன், இந்த ஜனங்கள் பண்ண பாவத்துக்கு நானா பொறுப்பு, நல்லா போட்டு அடிங்க, நல்லா நிர்மூலமாக்கி போடுங்க, இன்னும் நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க. நான் மோசையே அவருக்காகவும் இல்லை, அவர் சந்ததிக்காகவும் அவங்க ஒப்புக்கொள்ளல. அவர் அழைத்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவர் உடன்படிக்கை பண்ணின சந்ததிக்காக நல்ல ஒரு உத்தமனா நீதிமானா ஊழியக்காரனாக அவர் என்றார் இல்லையா. அது போலவே தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய சந்ததி. அந்த சந்ததி இந்த மழை காலத்துல எவ்வளோ ஜனங்கள் குடிசைகள் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. மழையில எல்லாம் நனைஞ்சு போனது, குடிசைகளே இல்லை, அவரும் இல்லை, சாப்பிட வழி இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மளதான் கேட்கணும். அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, செபிக்கணும். அந்த வேதனையை நம்ம நினைக்கிறோம். இந்த நல்லா ஏசி போட்டுட்டு நல்லா போத்திட்டு நல்லா ரம்யமா நம்ம நல்லா தூங்குறோமே, அந்த குடிசையில் இருக்கிறவங்களா எவ்வளவு வேதனைப்படுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு போய் நம்ம பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. பெட்ஷீட்டை கொடுக்க வல்லமில்ல தேவன் ஒரு இடத்துல பரிந்து பேசினாலே நீர் இறக்கமாயிரும் ஐயா. நான் இங்க சாப்பிடுற ஆகாரம், இந்த ஆகாரத்தை தேவி நான் கண்டிப்பா ஆகாரத்தால் யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாப்பாடாவது யாருக்காவது கொடுக்க முடியாம யாரும் அவ்வளோ ஒரு ஏழையானவர்கள் கிடையாது. சாப்பிடுற ஆகாரத்துல ஒரு வேளை சாப்பாடு யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அந்த நாளில ஒரு முடிவு பண்ணுங்க. நான் போகிற வழியில நான் ஆஃபீஸ் தான் போகிறேன், நான் அப்படியே போய் கொடுக்க முடியாது, நான் இந்த பக்கமா போறேன், அப்படி போறேன் அப்படின்னா இல்லை. நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்காவது ஒரு வேளை சாப்பாடாவது நான் போற வழியாவது யாராவது ஒரு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுங்க. நான் எத்தனையோ தடவை சாப்பாடு கொடுக்கும் பொழுது எடுத்துட்டு போறது சாகாரமா ஒரு தடவை சாப்பாடு செஞ்சு அதை கொடுக்கறதுக்கு போகும்போது மழை
சரியான மழை. அப்ப இந்த ஆகாரத்தை யாருக்கு, இந்த மழையில யாரும் இருக்க மாட்டாங்க, யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேதனையோடு கூட இருந்தேன். அப்போ இந்த ஆகாரத்தை எடுத்து கொஞ்ச நேரத்துல ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே இந்த மழையிலும் குளிரும் இந்த ஆகாரத்துக்கென்று கர்த்தர் நீர் வாங்கி கொள்வதற்கு நீ வைத்திருப்பீராக, இதற்கென்று கர்த்தர் நீ வைத்திருக்கிறேன் சொன்னி அப்படியே சொல்லி நான் விசுவாசத்தோடு இருந்தேன். எடுத்துட்டு போன வேகத்திலே திரும்பி அப்படி நம்மளால அநேகருக்கு உதவ முடியாது. நம்மளால முடிந்த சின்ன உதவி நம்ம ஒரு ஜெபம் ஜெபிக்க நம்மளால கொஞ்சம்தான் கொடுக்க முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் போக மட்டும் ஒரு ஆசீர்வதித்து நாளை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற நன்பின் பரலோக பிதாவே, நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறேன். க்ளோரி 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 க்ளோரி, மகிமை 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 சூழ்ந்து கொள்ளணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மழையிலும் குளிரிலும் வேதனைப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை தாங்கட்டும், உடைய கிருபை தாங்கட்டும். அப்பா நிற்க இடமில்லை, படுக்க இடமில்லை, தேவரை தூக்கமில்லை, பசி பட்டினி குளிர் ஆண்டவரே, பஞ்சம் பசி தாகம் நிர்வாணம் என் தேவரை தகவனை கிருபை இறங்கணும். யாரெல்லாம் அவனை நோக்கி கதறுகிறார்களோ கர்த்தருடைய வல்லமையிலக்காரம் அவர்கள் மீது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர் இரக்கமாயிருப்பீராக, உடைய தூதர்களை அனுப்புவீராக, தேவ பிள்ளைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே கிருபை இறங்கட்டும், ஆண்டவரே கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் மீது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வாரத்தை வைப்பீராக. எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி, அநாதைகளுக்கு உதவி செய்யும்படி, ஒரு வேளை ஆகாரமாவது எவரே தகவலை ராஜா ஏழைகளுக்கு கொடுக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. கிருபையில இருதயம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஏழைக்கு இறங்குகிறோம். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, அப்படியே உமக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுபடி நீ செய்வீராக. ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தேவனுடைய கிருபை இறங்கி வரணுமா நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. மகிமை இறங்கட்டும், ஒரே இரக்கத்தை நீ காண்பிப்பீராக, இந்த கரத்தை நீங்குவீராக. குளிர் அவளை தாங்காதபடிக்கு, பசி அவளை தாங்காதபடிக்கு, ஆண்டவரே பஞ்சங்களை தாங்காதபடிக்கு, படுக்க இடமில்லாதபடி இருக்கிறவளை கர்த்தனை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. நீ பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா நிம்மதியா அந்த கரத்துல படுத்து தூங்கட்டும் ஆண்டவரே. அந்த ரோடோரமாய் எவரி வழியோரமாய் படுத்து கிடக்கிறவர்களே என் தேவனை காத்துக் கொள்வீராக. உடைய உள்ளங்களை அவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமா நான் சொல்லிக்கையா. உடைய இருதயத்தில் எத்தனை வியாகுலம் இருக்கும் ஆண்டவரே. அப்பா சாபத்தை சுமக்கிறவர்களால் அந்த ஜனங்கள் அப்படியே வழியோரம் படுத்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமையிலக்காரன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார் என்று சொன்னீரே. அந்த பெண்களுக்கு கர்த்தர் நீ ஏந்தி கொள்ளுங்கப்பா. உடைய கரத்தை வைத்து ஏந்தி கொள்வீராக. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பீராக, நீரே பலனை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக, வஸ்திரத்தை கொடுப்பீராக. கிருபை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். இந்த ரத்தத்தை அந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறேன் ஆண்டவரே, தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மழையிலும் குளிரிலும் தேவி பவர் இல்லாதபடிக்கு, வீடு இல்லாதபடிக்கு, குடிசையில வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜனங்களுக்காக நான் சொல்லிட்டேன். தேவனே நீ கிருபையாயிரும், கிருபையாயிரும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, நிற்க இடத்தை கொடுப்பீராக, படுக்க இடத்தை கொடுப்பீராக, நல்ல ஆகாரத்தை சாப்பிடும்படி கர்த்தர் நீதாமே உடைய கரம் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. நீ செய்ய சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் ஆண்டவரே, நீ செய்ய வல்லவர். உடைய கரத்தில் அடங்கி இருக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே நீ இரக்கமாய் ஒப்பு கொடுக்க, அந்த ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஐயா கர்த்தருடைய இரக்கம் எந்தெந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே யார் மேல் சுத்தம் கிருபையாயிருப்பேனோ, எவன் மேல் கிருபையாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ, அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லி, என் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ, அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உடைய கிருபை இறங்கட்டும். உடைய கிருபை ஒவ்வொரு ஏழை எளிய ஜனங்கள் மீது இறங்கட்டும். மகிமை 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 இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய தேவன் வல்லவர தேவன் நம்மை நோக்கி பார்த்து ஸ்தோத்தரிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கான ஜெபிக்க, ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, இன்னும் நீதியை நடக்க வைப்பீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த வஸ்திரத்தை தனித்தவர்களா, முழு நேரமாய் ஊழியத்தை செய்கிறவர்களா, என் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களா, பிறப்பிலே நிற்கிறவர்களா, தெய்வ பயத்தோடு கூட இருக்கிறவர்களா, மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்தவர்களா, என் தேவ சத்ருவை எதிர்க்கிறவர்களா, என் கர்த்தருடைய வல்லமையிலக்கார அவர்களை உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் தாமே அழைக்கிறது அது விலகி போகாதபடிக்கு தேவ பிள்ளைகளை நீ தாங்கிக் கொள்வீராக ஆண்டவரே.
உலக ஸ்தோத்திரம். தாய் தகப்பனையும் இழந்து தேவனை வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அந்த தகப்பனாய் இருப்பீராக. உதவிகளுக்காக நான் செபிக்க கர்த்தர் நீதாமவர்களை காத்து கொள்வீராக. தனிமையை அவர்களை பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு இந்த விதவிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தரின் தகப்பனாய் இருப்பீராக. கரவழித்து நடத்துவீராக. ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் தாங்கிக் கொள்வீராக. அந்த பிள்ளைகளை நீ ஏந்தி கொள்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஓடுகளை ஒத்தாசை இல்லாதபடி இருக்கிற அப்படிப்பட்டதான ஒவ்வொரு பெண்களுக்கும் என் கர்த்தரை உதவி செய்ய ஆட்சி தேர்ச்சுவீராக. உதவிகளுக்கு விசாரிக்கிற தேவன் நீர் அல்லவா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிற தேவன். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவீராக. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவீராக. பரிபூர்ணமான சுகத்தை நீ கட்டளை விடமா நான் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையிலக்காரங்க இறங்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லினேன். அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. கடன் எதனால் வந்தது என்று அலசி கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவரை நிவர்த்தி செய்யும்படி தேவ ஒத்தாசை அவர்களுக்கு இறங்கி வர வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். வழி நடத்துகிற கர்த்தர் நீதாமே கொண்டு போய் அவர்களை சேர்ப்பீராக. ஒருவரும் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு என் தேவன் தகப்பனே அவர்களுடைய யோசனைகளை மாற்றி செய்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சொல்லிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் பரிசுத்தங்களா கொண்டு போங்க. அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் கர்த்தரை தொடுவீராக. இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளரும்படி செய்வீராக. கர்த்தருக்குள்ளாக பயந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் பயந்து உமக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்படி கர்த்தரை செய்வீராக. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பீராக. ஒரு ரத்தத்தை தேவனே ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை ஒவ்வொருவரையும் தெளிக்க கர்த்தருடைய வல்லமையில கரம் இறங்கட்டும். வியாதியுள்ள பிள்ளைகளுக்கு தேவனை கை கால் நடக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்க பலவீனமானவர்களை தொடுவீராக. ஆண்டவரே கிருபை இறங்கும்படியா நான் செபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே படுத்த படுக்கையில் இருக்கிற வயதானவர்களுக்காக நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ தூதர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா. மரண பயமும் மரண திகிலும் பயங்களும் அவர்களை குடிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கும்படியா என் தேவன் ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கும்படியா நான் செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே திக்கச்சூடாக இருக்கிற ஒவ்வொரு தொடுவீராக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கற்றுடுவீராக. அல்லட்டு தன்மையை விலக்கி போடுவீராக. கர்ப்பப்பையில் இருக்கிற யூட்ரஸை தொடுவீராக. கர்ப்பப்பையை தொடுவீராக. அவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா அவன் துதிக்கிறோம் ஐயா. கருவில் இருக்கிற குழந்தைகளை கர்த்தர் தொடுவீராக, காத்துக் கொள்வீராக. ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வராதபடிக்கு தேவ ஞானத்தோடு கூட பலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட சுகத்தோடு கூட அப்பா ஆண்டவரே கணம் பண்ணுகிற பிள்ளைகளா வெளியே வரும்படி செய்வீராக. சுகப்பிரசவத்தை நீ கட்டளைவீராக. ஆண்டவரே அநேக ஊழியக்கார பிள்ளைகளை உருவாக்குவீராக. ஒரு சுத்தமான நீதியை நடக்கிற பிள்ளைகளா நீ உருவாக்குவீராக. உடைய பட்டயம் இறங்கட்டும் ஐயா. சத்துருக்களை சங்காரம் பண்ணட்டும். மாந்திரிகங்கள் பில்லி சூனிகளை செய்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் உடைய கிரிகளை நீ அழிப்பீராக. மாந்திரிகத்தினால் பில்லி சூனிகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நீ சுகத்தை கொடுப்பீராக. பரிபூர்ணமான விடுதலை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே வலிமான பிள்ளைகளை தொடுவீராக. குடித்து குடித்து நாசப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொட வேணுமா நான் சொல்லிட்டேன். கர்த்தருடைய வல்லமையில தடுத்து நிறுத்துங்க அப்பா. எதிர்த்து நிற்பீராக. நீ செய்யக்கூடாதபடிக்கு தேவன் எச்சரிப்பீராக. பலப்படுத்தும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏந்தி கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தத்தை விரும்புகிற ஒவ்வொருவரை கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமையில கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்குமாய் ஜெபித்த அத்தனை ஜெப குறிப்பை ஜெபத்தையும் விண்ணப்பங்களுக்கும் என் கர்த்தர் நீ பதில் கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த ஒவ்வொருடைய வியாகுலங்களும் மன வியாகுலங்களும் துக்கங்களையும் நிந்தைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் என் தேவரையே தகப்பனை விடுதலை ஆக்குவீராக. அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே உடைக்காரன் கூட இருப்பதாக என்னாலும் நன்றாக இருக்கும்படி எப்பொழுதும் சுகித்திருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய 10 கட்டளைகளாக பயந்து அடங்கி இருக்கும்படி ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து புறத்துகளாக அடங்கி இருங்கள் என்று சொன்னீர்கள். அப்படியே கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீடுகளில் அமர்ந்து